Hi students, now today we are going to like the topic for objectives of FDI. How many methods are there in objectives? Foreign direct investment. Foreign direct investment has the following objectives: sales expansions, acquisition of resources, diversification, maximization of competitive risk. So, what do you mean by foreign direct investment? Foreign direct investment ஒரு நிறுவனம் ஒரு நாட்டில் நேரடியாக வந்து மற்றொரு நாட்டில் நிதி அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அந்த நிறுவனங்கள் நம்ம நாட்டில் நேரடியாக வந்து முதலீடு செய்யும் பொழுது அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும், அதனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பார்க்க போகிறோம். அப்போ அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே தெர் ஆர் 4 டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா சேல்ஸ் எக்ஸ்பென்ஷன்ஸ். சேல்ஸ் எக்ஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னா தன் நாட்டில் நம்ம ஒரு நிறுவனம் நேரடியாக வந்து மற்ற நாடுகளில் என்ன பண்ணுது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது சாதாரணமாக அதை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு விட்டுருதா? இல்லை, அவள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் அதனுடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது சேல்ஸ் எக்ஸ்பென்ஷன்னா விற்பனையை விரிவுபடுத்துவது. நம்ம அந்த நாடு என்ன பொருட்களை நம்ம நாட்டில் வந்து உற்பத்தி பண்ணுறாங்களோ அந்த பொருட்களை அதிக அளவில் சேல்ஸ் பண்ணணும். அப்படி அதிகமாக சேல்ஸ் பண்ணால் அந்த பொருட்கள் என்ன பண்ணும், நிறைய விற்பனை ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா நாட்டிலேருந்து வந்து இங்கே ஃபோர்ட் அப்படின்ற கார் கம்பெனியை ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அவங்க அப்படி ப்ராடக்ட் பண்ணும்பொழுது அந்த ப்ராடக்ட் பண்ணுறது மட்டும்தான் இவங்களுடைய வேலையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க ப்ராடக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய அந்த பொருட்களை அதிக அளவில் இந்திய நாட்டில் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா அவங்க இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய வருமானத்தை அதிகமாக சம்பாதிக்கலாம். நம்ம நாட்டில் சம்பாதிக்க முடியாத விட இங்கே என்ன பண்ணலாம், அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அதிகமாக சேல்ஸை எக்ஸ்பென்ஷன்ஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்விசிஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். இந்த இடத்துல இயற்கை வளங்களை தன் கையகப்படுத்துறது. இப்போ பல வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்ம நாட்டில் உள்ளே வருவதற்கு பல நிறுவனங்கள் முன்கூட்டியே என்ன பண்ணுவாங்கன்னா தடை செய்வாங்க. எதுக்காக தடை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான். சில நிறுவனங்கள் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னா நிறைய நம்ம நாட்டினுடைய அந்த இயற்கை வளங்களை தன்வசப்படுத்திக்குவாங்க. இயற்கை வளங்களை தன்வசப்படுத்திக்கிட்டாக்க என்ன ஆகும், தன்வசப்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து நம்ம நாட்டினுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு லீஸுக்கு விடுற மாதிரி தான். ஒரு வீட்டை நம்ம லீஸுக்கு விட்டோன்னா அவங்கம்மா அந்த வீட்டை சொந்தமாக கொண்டாடுவாங்க. அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வீட்டை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். அதுபோல் சில நிறுவனங்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு அவங்கள்ட்ட நம்ம லேண்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இயற்கை வளங்களை தன்வசப்படுத்தி அதில் எவ்வளோ தூரம் கனிம வளங்களை சுரண்ட முடியுமோ எவ்வளோ தூரம் அதில் இருந்து நல்ல டெக்னிக்கலை பயன்படுத்தி அந்த இயற்கை வளங்களை அழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழிச்சிடுவாங்க. இது வந்து நமக்கு ஒரு பாதகமாக போயிடும். இது வந்து அவங்களுக்கு ஒரு நோக்கமாக கொண்டு வருவாங்க. தேர்டு என்னன்னா டைவர்சிஃபிகேஷன். இவங்களுடைய பிஸ்னஸை பெரிய அளவில் பரவலாக்குவது, வாணிக பரவலாக்கல் அப்படின்னு சொல்லுவோம். பிஸ்னஸை பெரிய அளவில் பரவலாக்குது. ஏன்னா மற்ற பிராண்டை விட என் பிராண்டு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்க, பரவலாக்குவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு சில பிராண்டு இமேஜை உருவாக்குவாங்க, குட்விலை உருவாக்குவாங்க. இல்லை என்னுடைய பொருட்கள் இப்போ ஃபோர்ட் கம்பெனி நிறைய குவாலிட்டியாக இருக்கும், நிறைய குவான்டிட்டி அண்டு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்ற ஒரு பிராண்டு இமேஜை உருவாக்குறது. அப்போ அந்த பிராண்டு இமேஜை உருவாக்கிட்டாங்கன்னா மக்களுக்கு என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக இந்த பொருட்கள் மீது ஒரு நம்பிக்கை வந்துடும். அந்த நம்பிக்கைக்கு பெயர் தான் குட்வில் அப்படின்னு சொல்லுவோம், நற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிறுவனத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு அதீத நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினால் என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனியினுடைய பிராண்டு நிறைய நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி, குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி உருவாக்கி விட்டுருவாங்க. அதுதான் இவங்களுடைய மெயின் நோக்கமாக இருக்கும். ஃபோர்த் ஒன் மினிமேஷன் ஆஃப் காம்படிட்டிவ் ரிஸ்க். இதுபோல் அந்த போட்டி இடர்பாடுகளை குறிப்பிட்ட அளவுக்கு குறைச்சிடுவாங்க.
அது நம்ம நாட்டினுடைய காம்படிட்டிவாக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டை போல் பிற நாடுகள் வந்து நம்ம நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே போல் ஜப்பான்லேருந்து சில நிறுவனங்கள் வந்து நம்ம நாட்டில் கார் கம்பெனி தொடர்ந்து நடத்துகிறாங்க. இப்போ அவங்க வந்து எங்கே முன்னேறிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி இந்த ஃபோர்ட் கம்பெனி நினைக்கும். அப்போ என்ன காரணம் அப்படின்னா, நம்மளை போல் பல நிறுவனங்கள் வெளிநாட்டில் இருந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நாம் தான் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிராண்ட் இமேஜை உருவாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ மற்ற காம்படிட்டிவ் அந்த நிறுவனங்களுடைய போட்டியை ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க, குறைச்சிடுவாங்க. நம்ம நாட்டினுடைய பொருட்களை குவாலிட்டியாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அதையே கொடுத்துட்ருப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ நம்ம நாட்டில் நிறைய நிறுவனங்கள் வந்து தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பண்ணாலும், அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்கள் நீடித்து நிலைத்திருக்கிற அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங் பண்ணிக்குவாங்க. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். இது என்ன இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்? இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். எங்கே பார்த்தோம் அப்படின்னா, இந்த லாஸ்ட் வீடியோவில் இங்கே கொடுத்துருப்போம்போது பார்த்தோம். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இது என்னன்னா FII அப்படின்னு சொல்லுவோம். FIIனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வெளிநாட்டு நிதி நிறுவன முதலீடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன வெளிநாட்டு நிதி நிறுவன முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பென்ஷன்ஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் எ காமன் டேர்ம் இன் த ஃபினான்சியல் sector of India. For example, a mutual fund in United States can make investment in India based company. அதாவது என்னன்னா, இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வெளிநாட்டினுடைய நிதி நிறுவன முதலீடு ஒரு ஃபண்டு கொடுக்குற மாதிரி தான். ஃபண்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு நிறுவனத்தை என்ன பண்ணுவாங்க, உருவாக்குவாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பணச்சந்தை அப்படின்னு சொல்லுவோம். பணச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பணச்சந்தை அப்படி இல்லைன்னா முன்பேர நிதிச்சந்தை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது எப்படி சொல்கிறது, முன்கூட்டியே ப்ரீகாஷன் மெத்தடில் ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அது இந்த ஃபண்டு எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த நிறுவனத்தின் வாயிலாக நிதி செய்கிறது. அதாவது என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்டாலேயும் ஹெட்ஜ் ஃபண்டாலேயும் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி, இது போல் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி, பென்ஷன் ஸ்கீம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நிறைய நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, குறுகிய கால லாபத்தை மையமாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து என்னுடைய நிறுவனத்தில் நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி கட்டுங்க, உங்களுடைய உயிர் நாங்கள் பாதுகாக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது நல்லா இருக்கிற மனுஷனை கூட சாவடிச்சிடுவோம் இந்த ஆளெல்லாம். நம்ம நல்லா இருப்போம், நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு வச்சுக்கோங்க. பாலிசி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் சப்போஸ் எதனா ஒன்று செத்து போயிட்டீங்க, இல்லை வழியில் ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னு அவன் சொல்லும்போதே நமக்கு பயமாக இருக்கும். இப்போ இது போல் ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், நீங்கள் போட்டிருக்கிற அமௌண்ட்டை விட நிறையா உங்களுக்கு அமௌண்ட்டு தருவோம் அப்படின்னா என்ன, நான் உதாரணத்துக்கு 1 lakh நீங்கள் ப்ரீமியம் கட்டுறீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் கட்டின ப்ரீமியம் ஒரு 50,000 வரைக்கும் தான் வந்திருக்கு, அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதோ ஒரு ரிஸ்க் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், நீங்கள் என்ன அக்ரிமெண்ட் நம்ம போட்டோமோ 1 lakh அக்ரிமெண்ட் போட்டோமா, அந்த 1 lakh நான் அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது ஷார்ட் டேர்மில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு முதலீடு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா குறுகிய காலத்தில் நிறைய லாபத்தை செய்வதற்காக இது என்ன. அப்புறம் அந்த பென்ஷன் ஃபண்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இப்போ நிறைய இதிலெல்லாம் 2 வீலர் உங்களுக்கு தெரியும், 2 வீலருக்கு லோன் கொடுக்குறான், 4 வீலருக்கு லோன் கொடுக்குறான். இதுக்கெல்லாம் நிறைய இன்சூரன்ஸு. நீங்கள் இந்த வண்டியை வாங்கும்போது இஎம்ஐயில் வாங்குங்க இப்படியெல்லாம் சொல்லி நம்மளை கடங்காரனை ஆக்கிறதே இப்படி பல நிறுவனங்கள் தான். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு பக்கமாக இருந்தாலும் நம்ம நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்மளை கடங்காரனை ஆக்கிடுவான். இதெல்லாம் யார் பண்ணுற வேலைன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் பண்ணுற வேலை, இப்படி வளர்ந்த நாடுகள் பண்ணக்கூடிய வேலை. ஐக்கிய அரபு நாடுகள்லாம் என்ன பண்ணோம், ஒரு பரஸ்பர நிதி நிறுவனம் அப்படின்ற ஒரு நிதி நிறுவனத்தை இந்தியாவில் உருவாக்கிட்டு அதை என்ன பண்ணோம்னா, இந்தியா அந்த அமெரிக்க நிறுவனத்தை சார்ந்து தான் நம்ம நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பல நிறுவனங்கள் இப்போல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் முத்தூட் ஃபினான்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஃபண்டு கம்பெனிஸ் எல்லாம் பார்த்திங்கனாக்கா வெளிநாட்டை சார்ந்து தான் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஃபண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மேலும் கடன்காரன் ஆகிடுவான்.
நம்ம மேலும் மேலும் அதை வாங்கி அதிகமாக என்ன பண்ண ஆரம்பிப்போம். குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம நிறைய பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் அவனாட்டினுடைய பணத்தை நாம் வாங்கி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாம் மேலும் கடனாக ஆகிடுவோம், அவன் மேலும் பணக்காரனாக போயிடுவோம். அதாவது என்னென்னா, குறுகிய கால கடனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு